இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை உமது சாயலாக படைத்து நன்மையை செய்ய எங்களுக்கு தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். எங்கள் உள்ளத்திலே நாங்கள் நல்லதை சிந்தித்து நல்லதை பேச வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற அறிவை பயன்படுத்தி நாங்கள் நல்லதை சிந்தித்து நல்லதை பேசக்கூடிய வரத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைத்து இதோ அனைத்தையும் உண்ணலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கட்டளையை கொடுக்கின்றார். ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். எனவே அதனை பயன்படுத்தி கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகளை கடைபிடித்து நாம் ஆசீர்வாதத்துடன் வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தை சோதித்து அறிய அழைக்கின்றார். நாம் உள்ளத்தை கடவுளுக்காக வைத்திருக்க வேண்டும் என்றும் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வைத்திருக்க கூடாது என்றும் கூறுகின்றார். மேலும் இவ்வாறு வாசிக்கின்றோம், மனிதருக்கு உள்ளிருந்தே வருவது அவரை தீட்டுப்படுத்துகிறது. ஏனெனில் மனிதன் உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, படிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவை தோன்றுகின்றது என்றும் இதன் வழியாக நம் உறவு முறைகள் பாதிக்கப்படுகிறது என்பதையும் தெல்லம் தெளிவாக இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார். இயேசுவைப் போல உள்ளத்தில் நல்லதை சிந்தித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மையும் நம் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற செயல்களில் வெற்றி காண முடியும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.